இந்தியாவில் காவல்துறையில் தனிச்சிறப்புடன் செயலாற்றும் அதிகாரிகளுக்கு அவர்களது செயல்பாடுகள், சாதனைகள் மற்றும் நன்மதிப்பு அடிப்படையில் குடியரசுத் தலைவர் விருது அறிவிக்கப்படுகிறது. காவல் ஆணையர் அமல்ராஜ் மற்றும் ஐஜி பவானிஸ்வரி ஆகியோருக்கு இந்த ஆண்டிற்கான காவல்துறை தகைசால் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது.
கடலோர பாதுகாப்பு படையினர் கடலில் தத்தளித்த இளைஞர்களை பத்திரமாக மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். இளைஞர்களின் உயிரை காப்பாற்றிய காவலர்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாராட்டியுள்ளார். இலங்கையில் சரியான வேலை திட்டங்களை செயல்படுத்தாவிட்டால் இன்னும் 10 ஆண்டுகளில் மீண்டும் பொருளாதார நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கல்லூரி விழா ஒன்றில் பேசிய அவர், அனைத்து துறைகளையும் நவீனமயமாக்கி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதே தமது இலக்கு என அவர் கூறினார். கடந்த காலங்களில் நாட்டு மக்கள் சந்தித்தது போன்ற பிரச்சினைகளை எதிர்கால சந்ததியினர் சந்திக்காமல் இருக்க நாட்டின் பொருளாதாரம் பலப்படுத்தப்படும் என கூறிய அதிபர், அதற்கு வேலை திட்டங்களை தொடங்க வேண்டும் என தெரிவித்தார். நாட்டின் 77வது சுதந்திர தின விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்க உழைக்கும் வர்க்கத்தைச் சேர்ந்த 1800 பேர் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டுள்ளனர். சுதந்திர தினத்தை ஒட்டி டெல்லியில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் 400 கிராம ஊராட்சி தலைவர்கள், புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை கட்டிய தொழிலாளிகள், எல்லைகளில் சாலை அமைத்த தொழிலாளிகள் உள்ளிட்டோரும் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டுள்ளனர். இது தவிர ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் 75 தம்பதிகள் அந்தந்த பகுதிகளின் பாரம்பரிய உடைகளுடன் விழாவில் பங்கேற்பர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழாவையொட்டி செங்கோட்டை பகுதியில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. 10,000க்கும் மேற்பட்டோர் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பிரிவினை நினைவு நாள் என்பது நாட்டின் பிரிவினையில் உயிர் தியாகம் செய்யப்பட்ட இந்தியர்களை நினைவு கூறும் ஒரு சந்தர்ப்பம் என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி பிரிவினை நினைவு நாள் என்ற பெயரில் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து தனது எக்ஸ் இணையதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, இடப்பெயர்வின் சுமைகளை சுமக்க தள்ளப்பட்டவர்களின் துன்பங்கள் ப்படுகிறது.
டெல்டா மாவட்டங்களில் தண்ணீரின்றி குறுவை பயிர் கருகுவதால் ஏக்கருக்கு 35,000 ரூபாய் இழப்பீடு கேட்டு தஞ்சையில் விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவை உடனடியாக செயல்படுத்தி கர்நாடகாவிடமிருந்து உரிய தண்ணீரை பெற்றுத் தருமாறு அவர்கள் வலியுறுத்தினர். டெல்டா மாவட்டங்களில் 3.5 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மலைப்பகுதிகளில் உள்ள நீர்வீழ்ச்சிகளிலும் ஆறுகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. குறிப்பாக பெரியார், மேகம் நீர்வீழ்ச்சிகளில் தண்ணீர் அதிகரித்துள்ளதால் அங்குள்ள தரைப்பாலங்களை மூழ்கடித்தபடி நீர் செல்கிறது. இதனால் பல்வேறு கிராமங்களுக்கான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னை தரமணியில் வசிக்க தகுதியற்ற குடியிருப்பு என சான்றிதழ் அளித்த பிறகும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அடுக்குமாடி குடியிருப்பில் மக்கள் வசிக்கும் நிலை உள்ளது. தரமணி கானகம் பகுதியில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் 1990ஆம் ஆண்டு 30 பிளாக்குகளில் 480 வீடுகள் கட்டப்பட்டன. 2020ஆம் ஆண்டு அந்த குடியிருப்பை ஆய்வு செய்த ஐஐடி குழு அது வாழ தகுதியற்றது என சான்றளித்தது. இதனையடுத்து புது வீடு கட்ட முடிவு செய்யப்பட்ட நிலையில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்த மக்களிடையே இருவேறு கருத்து எழுந்ததால் அந்த பணிகளில் தாமதம் ஏற்பட்டது. இதன் காரணமாக 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குடியிருப்பில் இருந்து காலி செய்த நிலையில் 180க்கும் அதிக குடும்பங்கள் அங்கேயே வசித்து வருகின்றன. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே ஆதியன் பழங்குடி வகுப்பு சான்று கேட்டு போராடி வரும் பழங்குடி மாணவர்கள் 3வது நாளாக பள்ளிக்கு செல்லாமல் வகுப்புகளை புறக்கணித்தனர். மன்னார்குடி ஆடிவோ அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளார். பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் எங்களுக்கு சாதகமா இல்லாமலையும் எங்க மாணவர்களுக்கு யாருக்காவது ஒருவருக்காவது சர்டிபிகேட் இல்லாம இருந்தால் இந்த போராட்டங்கிறது தொடர்ச்சியாக நடக்கும் என்பதனை இந்த அரசுக்கு பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆப்பரக்குடி, விளத்தூர், முத்துப்பேட்டை, மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பு சான்று வழங்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் ஆதியன் பழங்குடி சான்று வழங்க வலியுறுத்தி தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் போராடி வருகின்றனர். இந்தோ திபெத் படைப்பயிற்சி மையத்தின் சார்பில் சிவகங்கையில் மரம் நடும் விழா நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் இலுப்பக்குடி கிராமத்தில் இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களின் பயிற்சி மையம் அமைந்துள்ளது. இப்பயிற்சி மையத்தின் சார்பில் 25 ஏக்கரில் ஒரே நேரத்தில் 5000 மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. சுதந்திர தின விழாவை ஒட்டி நடைபெற்ற இந்த விழாவை மாவட்ட ஆட்சியர் தொடக்கி வைத்த நிலையில் மா, கொய்யா, சந்தனம், நெல்லி போன்ற மரக்கன்றுகள் நடப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே கோயில் திருவிழாவையொட்டி இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் நடத்தப்பட்டது. வேப்பங்குளம் கிராமத்தில் அரியநாச்சி அம்மன் கோயில் ஆடி முளைப்பாரி திருவிழா நடைபெறுகிறது. இதன் ஒரு பகுதியாக இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடத்தப்பட்டது. இதில் பங்கேற்ற காளைகள் வெற்றி இலக்கை அடைய காற்றை விட வேகமாக பந்தய தூரத்தை கடந்தன. போட்டியில் ஆப்பனூரைச் சேர்ந்த பார்வை திறன் குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளியான மாரிமுத்து என்பவர் வளர்த்த காளைகள் 2ஆம் இடம் பிடித்தன. வெற்றி பெற்ற காளைகளை திறம்பட வளர்த்த மாற்றுத்திறனாளி மாரிமுத்துவுக்கு 35,000 ரூபாயும் வெற்றி கோப்பையும் பரிசாக வழங்கப்பட்டன. சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பயணிகளின் உடைமைகளை காவல்துறையினர் தீவிரமாக சோதனை செய்தனர். வெடிகுண்டு சோதனை நிபுணர்களும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் பாதுகாப்பு பணிகள் குறித்து ரயில்வே காவல் கண்காணிப்பாளர் பொன்ராம் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 200 காவலர்களும், எழும்பூர் ரயில் நிலையத்தில் 100 காவலர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு வருவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். இதேபோல திருச்சி உள்ளிட்ட பகுதிகளிலும் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சுதந்திர தினத்தை முன்னிட்டு ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தில் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தீவிரவாத அச்சுறுத்தல் இருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ராமநாத சுவாமி கோயில் உள்ளிட்ட இடங்களிலும்
கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாம்பன் ரயில் பாலத்தில் ஆயுதம் தாங்கிய காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருவதோடு வெடிகுண்டு சோதனை நிபுணர்கள் மெட்டல் டிடெக்டர் கருவிகளை கொண்டு கண்காணித்து வருகின்றனர். கடலூரில் தக்காளி கிலோ 20 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் பொதுமக்கள் நிம்மதி அடைந்திருக்கின்றனர். நாடு முழுவதும் தக்காளி விளைச்சல் மற்றும் வரத்து குறைவால் கிலோ 150 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. தற்போது பல்வேறு மாநிலங்களில் தக்காளி விளைச்சல் அதிகரித்திருப்பதாலும் அதன் வரத்து அதிகரித்திருப்பதாலும் தமிழகத்தில் தக்காளியின் விலை படிப்படியாக குறைந்து வருகிறது. அதன்படி கடலூரில் தக்காளி கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. எனினும் சில கடைகளில் கிலோ 50 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை தக்காளி விற்கப்படுகிறது. நாங்கள் 1/4 கிலோ 40 ரூபா வாங்குவோம். இன்னைக்கு 1 கிலோ 20 ரூபா வாங்குறோம். பரவாயில்ல, இப்போ குறைஞ்சிருக்குது. இல்லை, இங்கே தான் வந்து இன்னைக்கு தான் இங்கே தான் வாங்குறேன். அங்கே எங்கள் சின்ன சின்ன கடையெல்லாம் அதிகமாக தான் விற்கிறாங்க. இந்த கடையில் கொஞ்சம் கம்மியாக விற்கிறாங்க. இது 120 விற்றுது, 100 விற்றுது, இன்னைக்கு 20 ரூபாய் விற்குது. பரவாயில்லைங்க. எல்லா கடையிலும் ஒரே மாதிரி விற்கிறாங்க? இல்லை இல்லை இல்லை, தக்காளி தான் அந்த மாதிரி விற்கிறாங்க. பெரிய பழம் 40 ரூபா போடுறாங்க, அங்கே இதுங்க 20 ரூபா போடுறாங்க. ஈரோட்டில் ஏடிஎம் இயந்திரத்தில் கொள்ளையடிக்க முயற்சித்த பெண் கைது செய்யப்பட்டார். ஈபி நகரில் உள்ள ஏடிஎம்மில் பெண் ஒருவர் வயர்களை அறுத்துக் கொண்டிருப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த நசீமா பானு என்ற பெண்ணை கைது செய்தனர். விசாரணையில் அவருக்கு அதிக கடன் தொல்லை இருந்ததும் கடனை திருப்பிச் செலுத்த ஏடிஎம் கள்ளக்குறிச்சி மாவட்ட நகர்ப்பகுதியில் செயல்படாமல் இருக்கும் கண்காணிப்பு கேமராக்களை சீரமைத்து தர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நகரம் முழுவதும் பொருத்தப்பட்டுள்ள 32 கேமராக்களில் 4 கேமராக்கள் மட்டுமே பயன்பாட்டில் இருப்பதாக தெரிகிறது. சில பகுதிகளில் கேமராக்கள் இன்றி வெறும் கம்பங்கள் மட்டுமே நிற்கின்றன. குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதையும் குற்றவாளிகளை பிடிப்பதில் காவல்துறையினர் திணறி வருவதையும் சுட்டிக்காட்டும் சமூக ஆர்வலர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி திருவெரும்பூர் அருகே போதை மாத்திரை மற்றும் ஊசி விற்ற 2 கைது செய்யப்பட்டனர். காட்டூர் பகுதியில் போதை மாத்திரை மற்றும் ஊசிகள் விற்கப்படுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் நிகழ்விடத்தில் ரோந்து சென்றபோது சந்தேகப்படும் வகையில் நின்றிருந்த புதின்ராஜ், ஜெகன் ஆகிய 2
9 பேர் உயிரிழந்தனர். சிம்லாவின் சம்மர்ஹில் பகுதியில் அதிகாலை ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக கோயில் ஒன்று இடிந்தது. இதில் இடிபாடுகளுக்குள் சிக்கி 9 பேர் உயிரிழந்திருப்பதாக முதல்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் 15 முதல் 20 பேர் மண்ணில் புதைந்திருக்கலாம் என அஞ்சப்படுவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நிலச்சரிவு ஏற்பட்டபோது கோயிலில் 50க்கும் மேற்பட்டோர் கூடியிருந்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. நிலச்சரிவு நிகழ்ந்த இடத்தை அம்மாநில முதல்வர் சுக்விந்தர் சிங் சிக்குக்கு சென்று பார்வையிட்டார். இதற்கிடையில் சோலன் கிராமத்தில் மேக வெடிப்பின் காரணமாக ஏற்பட்ட மழையால் 7 பேர் உயிரிழந்தனர். மாநிலம் முழுவதும் விட்டுவிட்டு பெய்து வரும் கனமழை காரணமாக ஆங்காங்கே சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. உத்தராகண்ட் மாநிலத்தில் பெய்த மழையால் மால்தேவ்தா பகுதியில் உள்ள கல்லூரி கட்டடம் இடிந்து விழும் காட்சி வெளியாகியுள்ளது. மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் பல இடங்களில் நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. 6 மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் மழை காரணமாக டேராடூன் பாதுகாப்பு கல்லூரியின் கட்டடம் இடிந்து விழுந்தது. மேலும் பிப்பால்கோட்டி பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் வாகனங்கள் மண்ணில் புதைந்துள்ளன. இதனால் பல்வேறு இடங்களில் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. உத்தராகண்டில் நடப்பாண்டில் பெய்த மழை காரணமாக 52 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 37 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இமாச்சல பிரதேசத்தில் கனமழையால் மற்றும் நிலச்சரிவால் ஏற்பட்ட சேதத்தின் மதிப்பு 7000 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் என்று அம்மாநில அவர் குற்றம் சாட்டினார். மருத்துவம் சார்ந்த பல படிப்புகள் இருப்பதால் நீட் தேர்வில் குறைந்த மதிப்பெண் பெற்றுவிட்டதாக மாணவர்கள் தவறான முடிவு எடுக்க வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, திமுகவை சேர்ந்த 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு முறை கூட நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி மத்திய அரசுக்கு அழுத்தம் தரவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நீட் தேர்வு பயிற்சி மையங்களை திமுக அரசு பொறுப்பேற்றதுடன் மூடிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ள அவர், நீட் தேர்வு விவகாரத்தில் பொய்யான வாக்குறுதிகளை அளிக்காமல் சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசித்து அதை ரத்து செய்வதற்காக தீர்வை காண வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சிறார்களை காக்கவே ஆன்லைன் விளையாட்டு தடை சட்டம் கொண்டுவரப்பட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஆன்லைன் விளையாட்டு தடை சட்டத்தை ரத்து செய்ய கோரி ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் தாக்கல் செய்த வழக்குகளின் விசாரணை உயர்நீதிமன்றம்
ஜூலை மாதத்தில் -1.36% இதுவே முந்தைய ஜூன் மாதத்தில் மொத்த விலை பணவீக்கம் -4.12% மே மாதத்தில் 3.48% இருந்தது. முந்தைய மாதங்களுடன் ஒப்பிடுகையில் ஜூலை மாதத்தில் மொத்த விலை பணவீக்க சதவீதம் சற்று உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதற்கு காய்கறி, பழங்கள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலை உயர்வே முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் சென்னையில் விற்பனையாகாத வீடுகளின் எண்ணிக்கை 18 விழுக்காடாக குறைந்திருப்பது தனியார் ஆய்வு நிறுவனத்தின் புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது. இந்தியாவின் முக்கிய 9 நகரங்களில் வீடுகள் விற்பனை குறித்த புள்ளி விவரங்களை தனியார் ஆய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அதன்படி மும்பை, டெல்லி, புனே, சென்னை உள்ளிட்ட 9 நகரங்களில் ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலாண்டில் விற்கப்படாத வீடுகளின் எண்ணிக்கை 2 விழுக்காடு சரிந்து 5,15,169 குறைந்துள்ளது. சென்னையில் விற்கப்படாத வீடுகளின் எண்ணிக்கை 24,362 19,900 குறைந்துள்ளது. ஆந்திராவில் செம்மரங்களை வெட்டி கடத்த முயன்றதாக தமிழகத்தைச் சேர்ந்த 48 பேரை கைது செய்த செம்மரக் கடத்தல் தடுப்பு அதிரடிப்படையினர் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள செம்மரக் கட்டைகளையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். ஆந்திராவில் செம்மரக் கடத்தலை தடுக்க கர்னூல் சரக டிஐஜி செந்தில்குமார் தலைமையில் செம்மரக் கடத்தல் தடுப்பு அதிரடிப்படை செயல்படுகிறது. இந்த குழுவினர் திருப்பதி அருகே ஸ்ரீனிவாச மங்காபுரம், லட்சுமிபுரத்தில் செம்மரக் கடத்தலில் ஈடுபட்டதாக ஒருவரை கைது செய்தனர். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் அன்னமய்யா மாவட்டம் சன்னிப்பையா என்ற இடத்தில் 28 பேர், கடப்பா மாவட்டம் பாலப்பள்ளியில் 19 பேர் என மொத்தம் 48 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள 51 செம்மரக் கட்டைகளும், கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 5 கார்கள், ஒரு ஆட்டோ, 3 இருசக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட அனைவரும் வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர். அவர்களில் பலர் மீது ஏற்கனவே செம்மரக் கடத்தல் வழக்குகள் பதிவாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. பேராசிரியர் நன்னனின் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்ட நிலையில் அதற்கான உரிமை தொகையாக 10 லட்சம் ரூபாயை அவரது மனைவியிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். மேலும் உயர்கல்வித்துறை சார்பில் 87 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய கட்டடங்களை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக முதல்வர் திறந்து வைத்தார். 80 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெறவுள்ள திருக்கோயில் பணிகளுக்கான அடிக்கல்லையும் முதல்வர் நாட்டினார். அதிமுக மாநாட்டுக்கான ஜோதி ஓட்டத்தை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் தொடங்கி வைத்தார். அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையிலிருந்து மாநாடு நடைபெறும் மதுரை வரை தொடர் ஜோதி ஓட்டம் நடைபெறவுள்ளது. இதில் அதிமுக இளைஞர் பாசறையைச் சேர்ந்த 50 இளைஞர்கள் பங்கேற்கின்றனர். அதிமுக மாநாடு மதுரையில் வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரில் உள்ள கன்பத் மேம்பாலம் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டது. டோடா நகரில் உள்ள கன்பத் பாலத்தில் சுதந்திர போராட்டத்தின் போது உயிரிழந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் திரங்கா யாத்திரையும் நடைபெற்றது. தமிழக முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. விருது பெறுபவர்களுக்கு தலா 8 கிராம் தங்கப்பதக்கமும் 25,000 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்படும். பிரிவினை நினைவு நாள் என்பது நாட்டின் பிரிவினையில் உயிர் தியாகம் செய்யப்பட்ட இந்தியர்களை நினைவு கூறும் ஒரு சந்தர்ப்பம் என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி பிரிவினை நினைவு நாள் என்ற பெயரில் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து தனது எக்ஸ் இணையதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, இடப்பெயர்வின் சுமைகளை சுமக்க தள்ளப்பட்டவர்களின் துன்பங்களையும் போராட்டத்தையும் இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார்.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மலர் சந்தையில் வரத்து அதிகரிப்பால் மலர்களின் விலை குறைந்துள்ளது. சந்தையில் வழக்கத்தை விட 3 மடங்கு அளவுக்கு பூக்களின் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் 100 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ செண்டு மல்லி தற்போது 60 ரூபாயாக குறைந்துள்ளது. இதேபோல 1 கிலோ பன்னீர் ரோஜா 70 ரூபாய்க்கும் சம்பங்கி 150 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே உள்ள ஓடையில் பெட்ரோலிய கழிவுகளை கலப்பதால் மீன்கள் செத்து மிதப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் மழை பெய்த நிலையில் ஓடையில் உள்ள மீன்கள் செத்து மிதக்கின்றன. இந்த ஓடைக்கு அருகே உள்ள பெட்ரோலிய சேமிப்பு கிடங்கில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் ஓடையில் கலப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் இந்த நீரை பருகும் கால்நடைகள் பல்வேறு பாதிப்புகளை சந்திக்கக்கூடும் என்பதால் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். சமூக வலைதள நேரலையில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக பிரபல கன்னட நடிகரும் உத்தம பிரஜாகியா கட்சியின் நிறுவனருமான உபேந்திரா மீது பெங்களூரு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். 2 காவல் நிலையங்களில் உபேந்திரா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழில் விஷால் நடித்த சத்யம் திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தவர் உபேந்திரா. சீனாவில் சூறாவளி சுழன்று அடித்த வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. யான்சிங் மாகாணத்தின் புறநகர் பகுதியில் உள்ள வயல்வெளியில் சூறாவளி சுழன்று அடித்திருக்கிறது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றன. இந்த சூறாவளியால் குடியிருப்பு பகுதியில் உள்ள சில வீடுகள் சேதமடைந்தன. இதில் சிக்கி 2 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. வடகொரியாவில் ஏவுகணை தயாரிப்பு ஆலையில் அதிபர் கிம் ஜாங் உன் ஆய்வு மேற்கொண்டார். கடும் எதிர்ப்புகளை மீறி வடகொரியா நடத்தி வரும் ஏவுகணை சோதனைகள் சர்வதேச நாடுகளை அதிருப்தி அடைய வைத்துள்ளது. எனினும் ரஷ்யா, சீனா ஆகிய 2 நாடுகளும் வடகொரியாவுக்கு ஆதரவாக இருந்து வருகின்றன. இந்நிலையில் வடகொரியாவின் ஆன்பியான் நகரில் உள்ள ஏவுகணை தயாரிப்பு ஆலையை அதிபர் கிம் ஜாங் உன் நேரில் சென்று பார்வையிட்டார். பீரங்கி உள்ளிட்ட ராணுவ வாகனங்களில் ஏறி அமர்